ஓகேம்மா, இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். 71st problem. So resistors each value of 1 ohm are arranged as shown in the figure. Equivalent resistance between A and B என்னன்னு கேட்குறாங்க. So can you see this one? This portion and this point are connected. That is, this point will be this point to இந்த point to same potential இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த point to இந்த பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ லெட் மீ நேம் திஸ் வித் அ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். இதை நான் சின்னு நேம் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் டின்னு நேம் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் ஈன்னு நேம் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை என்ன நேம் பண்ணலாம்? எஃப்னு நான் நேம் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை ஜின்னு நான் நேம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபைனல் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹெச்னு நான் நேம் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் அப்படியே ரீட்ரா பண்ணி வரைய போகிறேன். என்னன்னு பாருங்கள். இந்த சிங்கிற பாயிண்ட்டும் இந்த இந்த ஈங்கிற பாயிண்ட்லேயும் நான் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாமா? அதாவது இந்த ரெசிஸ்டரும் எனக்கு இந்த பாயிண்ட் என்ன பொட்டென்ஷியலோ அதே தான் இதுன்னு சொல்லிட்டேன். அப்போது இஃப் திஸ் இஸ் மை ஏ பாயிண்ட், ஐ கேன் ட்ரா ஆஸ் திஸ் ரெசிஸ்டர் அண்ட் இந்த பொட்டென்ஷியல் தான் திஸ் பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இந்த பாயிண்ட்லேயே இருக்குது. அப்படின்னா ஐ கேன் ரைட் ஆர் ஐ கேன் ட்ரா சம்திங் லைக் திஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ ட்ரா இன் அ நீட் வே. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டர் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ரெசிஸ்டர் இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இந்த பாயிண்டில். அப்படின்னா இந்த ரெசிஸ்டரை நான் இங்கே கீழே வரைகிறேன். அண்ட் தென் இந்த ரெண்டு டெர்மினலும் இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த போர்ஷன் என்ன போர்ஷன்? திஸ் இஸ் விச் போர்ஷன்? திஸ் இஸ் சி போர்ஷன், திஸ் இஸ் இ போர்ஷன். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் இந்த போர்ஷனுங்கிறது என்ன? டி போர்ஷன். இந்த டி எதோட கனெக்ட் ஆகிருக்கு? இந்த ஜியில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஜி எதோட கனெக்ட் ஆகிருக்கு? இந்த ரெசிஸ்டருக்கும் காமன், இந்த ரெசிஸ்டருக்கும் காமன். கரெக்ட்? ஸோ ஐ கேன் ட்ரா, that is here I have this portion. Is that clear? பட் இன் பிட்வீன் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்? இந்த ரெசிஸ்டர் வந்து எதுக்கு காமன்? இந்த பொட்டென்ஷியல், தட் இஸ் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு காமன். அதே மாதிரி இது எதுக்கு காமன்? இந்த ஹெச்ங்கிற பொட்டென்ஷியலுக்கு காமன். ஸோ ஐ கேன் ட்ரா சம்திங் லைக் திஸ். திஸ் இஸ் யோர் ஹெச். கரெக்ட்? அண்ட் திஸ் இஸ் யோர் திஸ் இந்த நடுவில் இருக்கிறது இது என்ன வரப்போகுது? திஸ் இஸ் ஜி கமா ஹெச். நான் திரும்ப வரைகிறேன், டோன்ட் வரி. ஸோ ஹியர் ஐ மீன் நேமிங் ஆஸ் திஸ் இஸ் சி. இந்த பாயிண்ட்ஸை நான் நேம் பண்ணுறேன், ரெசிஸ்டராக நான் நேம் பண்ணல. இப்போ நேமிங்கே விடுங்க. இந்த ரெசிஸ்டருக்கும் இந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அதே மாதிரி இதே பொட்டென்ஷியல் தான் இந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு ரெசிஸ்டர் இருக்கிறதுனால ரெண்டுமே நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்? சேம் பொட்டென்ஷியலில் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டுமே இங்கே எப்படி ஜாயின் ஆயிருக்கா? ஸோ ஐ கேன் ஜாயின் ஹியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டிங்கிற பொசிஷன் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டுங்கிறது காமன் ஃபார் தீஸ் டூ ரெசிஸ்டர்ஸ். ஸோ நான் இதை எப்படி வரையலாம்? இந்த பாயிண்ட்டை காமனாக நான் இப்படி வரைஞ்சிக்கலாம். தென் இதுவும் இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது? கனெக்டட் சேமாக இருக்குது. இஸ் இட் கிளியர்? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றாக்கிடலாம். திரும்ப எனக்கு என்ன இருக்குது? இந்த ரெசிஸ்டர் வந்து இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இந்த பொட்டென்ஷியல் ஃபார் திஸ் ரெசிஸ்டர் ஆல்சோ. பட் ஃபைனல் பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? இது வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலி ஐ எம் கனெக்டிங் வித் திஸ் பாயிண்ட். திஸ் இஸ் பி, திஸ் இஸ் ஏ. இஸ் இட் கிளியர்? இது எல்லாமே 1 ohm சொல்லிட்டாங்க. ரெண்டு எனக்கு பேரலாக இருக்குது, இது ரெண்டும் பேரலாக இருக்குது. வர்றது வந்து இட் வில் பி parallel with this one. சொல்லாமா? 1 ohm இருக்குது, parallel same resistor இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? that is R by N. இங்கே 1 இருக்குது, that is 1. இங்கே எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது? 2. so I can write this is 1 by 2. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி இது என்ன வரப்போகுது? this is also 1 by 2. here I have 1 resistor, 1 ohm resistor. இது ரெண்டு இப்போ எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது? I will have, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். திரும்ப அந்த டயக்ராம் போடுறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு 1 ohm வரப்போகுது. பிகாஸ் ரெசிஸ்டர் சீரீஸில் இருந்துச்சுன்னா என்ன வரப்போகுது? ஆட் தான் பண்ண போகிறோம். இது ரெண்டு எப்படி இருக்குது? திரும்ப பேரலாக இருக்குது. திரும்ப R by N சொல்லாமா? தட் இஸ் 1 by 2. தட் இஸ் 0.5 ohm இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ரெசிஸ்டர் பேரலாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் பேரலாக இருந்துச்சு. பிகாஸ் த பொட்டென்ஷியல், இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கே பொட்டென்ஷியல், இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கே பொட்டென்ஷியல். ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏ அண்ட் ஐஎஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஏஐங்கிற பாயிண்டில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா சேம் பொட்டென்ஷியல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிறது இட் இஸ் காமன் ஃபார் பிஎன்ஜி அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் காமன் ஃபார் டிஎன்இ அப்படின்னா இந்த டிஇ பிஜிலாம் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஈக்குவி பொட்டென்ஷியல் இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொட்டென்ஷியல் சேம் தட் இஸ் இஃப் ஐ ட்ரா ஹியர் இங்கே வந்து எனக்கு ரெசிஸ்டர் எதுவுமே இல்லை. இன்பிட்வீன் எதாவது ரெசிஸ்டர் இருக்கா? இல்லை. பட் டிஎன்இ ஆர் சேம் பொட்டென்ஷியல், பிஎன்ஜி ஆர் அட் சேம் பொட்டென்ஷியல் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா சிஹெச்எஃப்லாம் சேம் பொட்டென்ஷியலாக இருக்குது. இது சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குது? எனக்கு சேம் பொட்டென்ஷியலாக இருக்கிறதுனால தேர் வில் பி நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ த சென்டர் பிகாஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோ. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா சார்ஜஸ் ஃப்ளோ ஆகாது. சார்ஜஸ் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா கரண்ட் இருக்காது. ஸோ சென்டர் பொசிஷனை நான் அப்படியே என்ன பண்ணிடலாம்? ஐ கேன் omit this one. Is that clear? So if I do this I will have இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த போர்ஷனை பார்க்க போகிறேன். தென் திஸ் போர்ஷனை நான் தனியாக எழுத போகிறேன். இந்த நாலுமே எனக்கு எப்படி இருக்குது? C for this one I'll erase all those things. இப்போ இதில் பாருங்கள் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு என்னென்னு சொல்லலாம்? இந்த 2 ohm இந்த 2 ohm அதுக்கப்புறம் பிஎன்ஜியும் சேம் பொட்டென்ஷியல் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த 2 ohm இந்த 2 ohmலாம் சேம் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லாமல், அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த பிஜி காமன் பொட்டென்ஷியல், ஏன்னா இந்த ஏ வந்து பிஜிக்கு காமன் சொல்லிட்டேன். புரியுதா? அப்போ பிக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த 2 ohm ஃபஸ்ட்டு இந்த 2 ohm நெக்ஸ்ட்டு இந்த 2 ohm அதுக்கப்புறம் ஜியில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த 2 ohm அதுக்கப்புறம் இந்த 2 ohm எல்லாமே சேம் பொட்டென்ஷியலில் இருக்கும். சேம் பொட்டென்ஷியலில் இருந்தால் என்ன அர்த்தம்? தே ஆர் பேரலல். தென் சிஹெச்எஃப் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குது. சேம் பொட்டென்ஷியலில் இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? தேர் வில் பி நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போ நெக்லெக்ட் பண்ணிடலாம் சென்டர் போர்ஷனை. எகெயின் இங்கே வாங்க, திரும்ப டியும் இயும் சேம் பொட்டென்ஷியல் பிகாஸ் ஐங்கிறது சேம் பொட்டென்ஷியல் தான் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? 2 ohm 2 ohm 2 ohm 2 ohm parallel சொல்லலாமா? If I connect this, this is 2 ohm, this is 2 ohm, this is also 2 ohm. Shall I write like this? Now parallel இருக்கு, எல்லாமே 2 ohm தான். அப்போ என்னன்னு சொல்லலாம்? R by N நம்ம சொல்லாமா? equivalent, that is 2 by 4 plus 2 by 4. ஏன் ப்ளஸ் பண்ணுறேன்? பிகாஸ் இதுக்கு வரக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் will be series with this effective resistance. So totally I will have 4 by 4, that is 1 ohm தான் ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? that is option B is the correct answer. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் நம்ம பொட்டென்ஷியல்ஸ் எங்கே சேமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸோ ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to find out this resistance value. This is one way to find out the answer in easiest way. இதெல்லாம் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் as shown in the figure, the current through 3 ohm resistances, அதாவது இதுதான் ஃபிகர். இதில் 3 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் போகுது அதுதான் கொஷினில் கேட்குறாங்க. சரி, ஆனால் இங்கே கொஷின் இருக்குது, நான் இங்கே ஃபிகர் போடுறேன் ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த நம்ம இப்போ என்ன ஏன் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த 3 ohm ரெசிஸ்டர். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த லாஸ்ட் 3 எப்படி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு? லாஸ்ட்லேருந்து வாங்க, இந்த லாஸ்ட் 3யும் எனக்கு சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லாமா? தட் இஸ் 2 சீரீஸாக இருந்தால் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். 2 + 4 6 6 + 2 8. அப்போது எனக்கு இனிஷியலாக இங்கே 3 ohm இருக்குது, இங்கே எனக்கு 2 ohm இருக்குது, இங்கே எனக்கு 8 ohm இருக்குது, இங்கே எனக்கு பேட்ரி இருக்குது, திரும்ப எனக்கு இங்கே ஒரு 2 ohm இருக்குது, இங்கே திரும்ப எனக்கு ஒரு 2 ohm இருக்குது, இப்போ திரும்ப இங்கே எனக்கு ஒரு 8 ohm இருக்குது. இதுக்கான இந்த மூணுத்துக்கான எஃபெக்டிவ் காம்பினேஷன் இப்போ எனக்கு வந்து என்ன வந்திருக்கு? 8 ohm. இஸ் தட் கிளியர்? இப்போ ஓம்னு நான் எழுத முடியல, டைம் இங்கே ஸ்பேஸ் இல்லை, நான் 8 அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுகிறேன். இங்கே 2 இருக்குது, this is 2, this is also 2, this is 8, this is 2, this is 9. is that clear? இப்போ இந்த 8 to 8 எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம்? பேரலலாக இருக்குன்னு சொல்லலாமா? அப்போ பேரலலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரப்போகுது? R by N ஃபார்முலா. சேம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 2 வேல்யூ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 8 by 2 என்ன வரப்போகுது? 4 வரப்போகுது. ஸோ நான் திரும்ப இதை அழிச்சுக்கிறேன். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ நமக்கு என்ன வந்தது? 8. இதுக்கு ஈக்குவலண்ட் இதெல்லாம் தூக்கிட்டு நான் 8 போட்டுட்டேன் அப்படின்னா இதுவும் இதுவும் எப்படி இருக்குது? பேரலலாக இருக்குது. டோட்டல் வந்து எனக்கு 4 வருது பேரலலாக இருக்கிறதுனால. அப்போ எனக்கு என்ன இருக்குது? இப்போது 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே எனக்கு இங்கே என்னமா இருக்குது? எனக்கு 4 இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? இங்கே என்ன இருக்குது? நமக்கு 2 இருக்குது. இன் பிட்வீன் ஐ ஹாவ் 8. 8, this is 2, this is also 2. Here I have
9 volt resist 9 volt battery. Here also I have 2. இப்போ திரும்ப இது நான் 3 எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? எகெயின் சீரீஸில் இருக்குன்னு சொல்லாமா? that is 2 6 6 plus 2 8. so now I'm going to redraw this one. that is இப்போ இதை முதல்ல பார்த்தோம், இதை முதல்ல தூக்கிட்டு 8 போட்டோம், இதுக்கு 4 வந்துச்சு. இப்போ இதையே தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப நமக்கு என்ன வருது 8 வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது, this is 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. now I got this 8, this is 8, this is 8, this is 2, this is also, this is 3. இங்கே எனக்கு ஒரு பேட்டரி இருக்குது. திரும்ப 8 8 எப்படி இருக்குது, எனக்கு பேரலாக இருக்குது. அப்போ திரும்ப R by என்ன வரப்போகுது, 8/2 that is 4. அப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு 4. அப்படின்னா இதுக்கும் தூக்கியாச்சு, இதையும் தூக்கியாச்சு, இதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கு. ஸோ ஃபைனல் சர்க்கியூட் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, this is 3 ohm, this is 2, here I have what 4 இருக்குது. இஸ் தட் கிளியர்? இப்போ இந்த மூணுமே எப்படிம்மா இருக்குது, சீரீஸாக இருக்குன்னு சொல்லாமா? சீரீஸாக இருந்துச்சுன்னா கரண்ட் எப்படி இருக்கும், நமக்கு சேமாக இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ கரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் V is equal to IR. ஸோ இதுலேருந்து I என்ன பெறப்போது V/R. Vங்கிறது இங்கே என்ன 9. இது 9மா, பக்கத்தில் எதுவும் கிடையாது, அரல் சைடில் ரைட் ஹியர். ஸோ திஸ் இஸ் 3 ohm, this is 4, this is 3. here you have நமக்கு என்ன இருக்குங்க 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ I is equal to என்ன வரப்போகுது 9 by சீரீஸில் இருக்குது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது 3 + 4 + 2. கரெக்ட்? ஸோ அப்படின்னா என்ன வருமா 9 by this is 7 + 2 என்ன வரப்போகுது 9. ஸோ தட் மீன்ஸ் கரண்ட் என்ன வரப்போகுது 1 ஆம்பியர். இந்த 1 ஆம்பியருங்கிறது என்ன, சீரீஸில் இருக்கக்கூடிய இந்த 3 ஓம்லேயும் எனக்கு இப்போ ஃபைனல் டயக்ராம் நம்ம இப்போ என்ன வரைஞ்சோம், this is what we have drawn finally. correct? so that is here 9 volt, this is 3, this is 4, this is 2. correct? so இந்த 3 ஓம்லேயும் 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகும். 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லேயே எனக்கு 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகும். 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லேயே எனக்கு 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகும். பிகாஸ் மூணுமே எனக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரீஸாக கனெக்ட் ஆயிருக்கு. இஸ் தட் கிளியர்? ஸோ which one is correct? 1 ஆம்பியர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு ஃபைனலி நம்ம ஒரு சீரீஸ் கனெக்ஷனாக கொண்டு வந்து, ஸோ ஈவன் ஃபார் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னாலும் வேல்யூ 1 ஆம்பியர் தான். 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னாலும் கடைசியாக பார்த்த சர்க்கியூட் ஞாபகம் இருக்கா, அதில் 4 ஓம்க்குனாலும் 2 ஓம்க்குனாலும் 3 ஓம்க்குனாலும் 1 ஆம்பியர் தான் வரப்போகுது. Is that clear? So next problem பார்க்கலாம். So here you have the circuit is shown in the figure and I1 and I2 are அப்படின்னு கேட்குறாங்க. So how to solve this one? இதில் நம்ம பார்த்தாலே நம்ம திரும்ப சொல்லிடலாம். அதாவது திரும்ப I1 I2 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நமக்கு பேரலாக இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு இருக்குது, 1 ஓம்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹியர் யூ ஹாவ் அ 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. நவ் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ திஸ் சர்க்கியூட். இப்போ டோட்டல் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், சின்ஸ் இது ரெண்டும் நமக்கு பேரலில் இருக்கிறதுனால இதுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது, திஸ் இஸ் நத்திங் பட் 1/12 + 1/4 வில் கிவ்ஸ் மீ. போட்டு பாருங்கள், இங்கே என்ன வரும் 3 ஓம் வரும். இந்த 3 ஓம் இருக்குது, இங்கே 2 ஓம் இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேறு எனக்கு என்ன இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் அப்படியே டயக்ராம் போடுறேன். இங்கே எனக்கு இது ரெண்டுமே எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், I is equal to E by ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இஸ் தட் கிளியர்? ஈக்குவலன்ட் டோட்டல் இல்லை, EMF இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க 12 டிவைடட் பை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்னம்மா 2 + 3 that is 5 ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க 1 சொல்லாமா. ஸோ 12/6 will gives you what 2. that is current. இப்போ இங்கே என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு, I is equal to 2 ampere. this is the total current passing through this circuit. is that clear? ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஆட் பண்ணி E is equal to நமக்கு என்னன்னு தெரியும், E is equal to I is equal to நமக்கு என்னன்னு தெரியும், E by ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ I is equal to 2 ஆம்பியர் நமக்கு கிடச்சிருக்கு. ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நமக்கு எய்ம் இது கிடையாது, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், I1 I2 என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த 12 ஓமும் இந்த 4 ஓமும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பேரலாக இருக்குன்னு சொல்லாமா. பேரலாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், the potential across 12 ohm must be equal to potential across 4 ohm. is that clear? ஸோ பொட்டென்ஷியல் நம்ம என்னன்னு சொல்லலாம், I1 times R that is 12 is equal to I2 times that is 4 சொல்லாமா. இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்னமா வரும் 3. that is I1 is equal to I2 by 3. shall I tell
டோட்டல் கரண்ட்டுங்கிறது என்ன வரப்போகுது, தட் இஸ் I is equal to I1 plus I2. கரெக்டா? இப்போ இதெல்லாம் அழிச்சுக்கிறேன். இப்போ நமக்கு கண்டுபிடிச்ச ரிலேஷன் நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் I1 is equal to 1/3 டைம்ஸ் I2ன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். I is equal to நமக்கு என்னன்னு தெரியும், I1 plus I2. இப்போ என்ன பண்ணலாம், I1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரப்போகுது, தட் இஸ் 1/3 I2 plus I2 will gives me 4/3 I2. This is my I. Is that clear? நம்ம I total I கண்டுபிடிச்சிட்டோம். total I என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So 2 into 3/4 will gives me I2. That is, இதை கேன்சல் பண்ணால் I2 இப்போ என்ன வருது எனக்கு 1.5. 3/2ங்கிறது எனக்கு என்ன 1.5 ஆம்பியர் எனக்கு கிடைக்குது. Is that clear? இப்போ நமக்கு I1 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இப்போ நமக்கு I2 தெரிஞ்சு போச்சு. I2 என்னன்னு தெரிஞ்சு போச்சு 3/2. I2 தெரிஞ்சு போச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I1 என்ன வரப்போகுது, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்றேன். that is I1 is equal to 1/3 times I2. I2 நமக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு 3/2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I1 is equal to 1/3 into 3/2. 3 cancel பண்ணனா I1 is equal to 0.5 ஆம்பியர். 1/2ங்கிறது என்ன 0.5 தானே. I2 என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 1.5 ஆம்பியர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா, 0.5 and 1.5. yes, option B is the correct answer. Is it clear? So this is how you have to solve. given a circuit பார்க்குறீங்க, எதெல்லாம் சீரீஸாக இருக்குது, எதெல்லாம் parallel-ஆக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், which is also very very simple case. இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and PS. இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம், திரும்ப நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கே இருக்க போகுது, இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கே இருக்க போகுது. Now let's redraw this one. That is, this is my point A. Here I am starting my journey. இந்த பொட்டென்ஷியலுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். இதே பொட்டென்ஷியலுக்கு தான் என்ன இருக்க போகுது, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்குமே எனக்கு இருக்க போகுது, காமன் டு தீஸ் போத் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் தட் காமன் பொட்டென்ஷியல் மஸ்ட் பி ஈக்குவல் டு திஸ் பொட்டென்ஷியல். ஸோ ஐ கேன் ட்ரா சம்திங் லைக் திஸ். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இப்படி ட்ரா பண்ணிடலாமா, இதுவும் இந்த பாயிண்ட்டும் கனெக்டடாக இருக்குது, கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் கனெக்டடாக இருக்குது, கனெக்ட் பண்ணிடலாமா. ஸோ மூணுமே எனக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பேரலாக ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரப்போகுது, தட் இஸ் நத்திங் பட் R/N, தட் இஸ் நத்திங் பட் R/3. இஸ் தட் கிளியர்? ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் ஷோன் இன் த ஃபிகர். 1 ohm மேலெலாம் எனக்கு 1 ohm இருக்குது, கீழெல்லாம் எனக்கு 2 ohm இருக்குது. இது ரெண்டும் இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது, தட் இஸ் 2 ohm ஆகிடுமா. இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது, 2 ohm ஆகிடுமா. இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது, 2 ohm. இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது, 2 ohm. இது ரெண்டும் 4 ohm, திரும்ப சீரீஸாக தான் இருக்குது. திஸ் இஸ் 4 ohm, திஸ் இஸ் 4 ohm, திஸ் இஸ் ஆல்சோ 4 ohm. இப்போ ரெண்டுமே எனக்கு இது எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ 4 times 1/2, பிகாஸ் 1 2 3 4 4மே எனக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்கிறதுனால 1/2 plus 1/4ன்னு சொல்லலாமா. தட் இஸ் நத்திங் பட் வாட், இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் 3/4. இஸ் தட் கிளியர்? நான் இப்போ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், கரெக்டாக, பிகாஸ் 1/C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 16/3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் தட் கிளியர்? நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு சீரீஸ், இதுக்கு சீரீஸ், இதுக்கு சீரீஸ், இதுக்கு சீரீஸ், இதுவும் சீரீஸ், இதுவும் சீரீஸ், பட் எஃபெக்டிவ் வில் பி பேரலாக இருக்குது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பீங்க. அவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம். See this circuit. Again you have to find the equivalent resistance. So how to find the equivalent resistance? இப்போ இது ரெண்டுமே பார்த்தா எப்படி தெரியுது, சீரீஸாக இருக்குது. இதை நான் சீரீஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அப்படியே வரைஞ்சிட்டே வரேன், அதாவது மாற்றினதை அப்படியே இங்கே வரைஞ்சிட்டே வரேம்மா, சரியா. இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது, ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், 6 ohm ரெசிஸ்டன்ஸாக வரும், கரெக்டாக. எகெயின் இந்த 6 ohமும் இந்த முன்னாடி கொடுத்துருக்குற 6ம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம், பேரலாக இருக்குன்னு சொல்லலாமா. 2 Rம் எனக்கு எப்படி இருக்குது, சேமாக இருந்துச்சுன்னா R/N சொல்லலாமா, R/2, தட் இஸ் 6/2 will gives me 3. அப்போ இதெல்லாம் தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல் டுகெதர் ஒரே ரெசிஸ்டன்ஸாக 3 ohm போடுறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ இந்த 3 ohமும் இந்த 3 ohமும் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், எகெயின் எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன்,
இது பார்த்தாச்சு, தட் இஸ் 6. அதோட இது வந்து பேரலாக இருக்குது, தட் இஸ் 3. again 3 and this 3 are in series. ஸோ டோட்டல் எனக்கு 6 ஓம் கிடைக்குது. எகெயின் திஸ் 6 ஓமோ இங்கே இருக்கிற 6 ஓமோ எனக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ டோட்டல் எனக்கு என்ன வரப்போகுது, 3 ஓம் வரப்போகுது. அதாவது இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, இதுக்கு பதிலாக 3 ஓம் எனக்கு இருக்குது. இல்லைனா நான் திரும்ப இது வரைகிறேன், டோன்ட் வரி. இது ரெண்டும் எனக்கு 6 ஓம் இருக்குமா, சரியா? இது ரெண்டும் எனக்கு எப்படி இருக்குது, 6 ஓம் இருக்குது. இங்கே எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது எனக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ எகெயின் எனக்கு எப்படி கிடைக்கும், R/2, தட் இஸ் இங்கே திரும்ப எனக்கு என்ன கிடைக்குது, 3 எனக்கு கிடைக்குது. இதோட எனக்கு ஆல் காம்பினேஷன் வில் பி 3 இருக்குது. எகெயின் தட் 3 இந்த 3யோட எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்கிறனால எனக்கு திரும்ப என்ன கிடைக்குது, 6ஆக கிடைக்குது. இது எனக்கு இப்போ எல்லாமே இங்கே போயிடுச்சு. இந்த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸோ இந்த 6 ஓமும் எனக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ எனக்கு பேரலாக இருந்துச்சுன்னா திரும்ப என்ன வரும், 3 ஓம் வரும். இப்போ இதெல்லாம் போயிடுச்சு. ரிமைனிங் உள்ள டயக்ராம் மட்டும் நான் போடுறேன். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹியர் ஐ ஹாவ் 3 ohm, here also 3 ohm. This is 3, this is 3, this is 6, this is 3, this is 3. ஓகேப்பா. இப்போ இந்த 3 எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. ஸோ இதை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் இங்கே ஒன்று புதுசாக வரைகிறேன். தட் இஸ் 6ஆக மாறிடுச்சு. எகெயின் எனக்கு ஒரு 6 இங்கே இருக்குது, தென் தட் இஸ் 3 இங்கே ஒன்று இருக்குது, திரும்ப இங்கே எனக்கு ஒரு 3 இருக்குது. இஸ் இட் கிளியர் ஸோ ஃபார்? கரெக்ட். திரும்ப இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, திரும்ப இங்கே 3 இருக்குது. இப்போ இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பேரலாக இருந்தால் என்ன வரும், 3 வரப்போகுது. அப்போ திரும்ப எனக்கு என்ன வருது, 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. திஸ் இஸ் 3, 3, 3. இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது. ஸோ ஐ வில் ஹாவ் 6 ஓம். 6 ஓம் அண்ட் திஸ் 3 ஓம் ஃபைனலாக எனக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இதை சால்வ் பண்ணால் எனக்கு 2 ஓம் கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திரும்ப நிதானமாக போட்டு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இதை போட்டால் ஆன்சர் கண்டிப்பாக வரும். ரெண்டுமே இப்போ நீட் கொஷின். இதில் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ அ ரெசிஸ்டன்ஸ் ஆர் வேரிஸ் வித் டைம் டி as q is equal to at minus bt square where a and b are positive constants ன்னு சொல்கிறாங்க. the heat produced in t's time will be, heat produced in r என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் which varies with the time t is given. ஸோ a and b கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. the heat produced in r, இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்டிங் எலிமெண்ட், ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆஸ் லாங் அஸ் கரண்ட் இருக்கும் போது தான் எனக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ எவ்வளோ நேரம் கரண்ட் இருக்கும், இனிஷியலாக நான் T0 ப்ராசஸ் ஆரம்பிக்கிறேன், எவ்வளோ டைம் வரைக்கும் எனக்கு கரண்ட் இருக்கும் அப்படின்னா தட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பை யூஸிங் இனிஷியல் கண்டிஷன்ஸ். இனிஷியலி நமக்கு என்ன தெரியும், T is equal to 0, அப்போ சார்ஜஸ் எனக்கு ஃப்ளோ ஆகாது. கரெக்டா? ஸோ இஃப் ஐ புட் ஹியர் Q is equal to நமக்கு என்ன தெரியும், AT minus BT square. கரெக்ட்? ஸோ இப்போ ஓகே, இப்போ இந்த Q நமக்கு தெரியும். இப்போ டைம் T is equal to 0, Q is equal to 0 அப்படின்னா எனக்கு ஐயும் இங்கே 0 ஆகிடும் நான் சொல்லலாமா? இஸ் தட் கிளியர்? T is equal to 0ல் எனக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா கரண்ட்டும் எனக்கு 0 தான். அப்படின்னா Q எனக்கு தெரியும். இதுலேருந்து கரண்ட் கண்டுபிடிங்க, என்ன வரும், I is equal to dq by t. கரெக்ட்? dq by dt. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும், a minus 2bt. இஸ் தட் கிளியர்? இப்போ I என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. எப்போ? at time t is equal to 0. I is equal to 0 at which time that is 2bt. கரெக்ட்? ஸோ t is equal to இதில் நான் என்ன சொல்லலாம், a by 2b. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப நான் சொல்கிறேன், தட் இஸ் இங்கே வந்து q is equal to at மைனஸ் பிடி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்கம்மா. சரியா? இதில் இருந்து t is equal to 0, q is equal to 0ன்னு சொல்லிட்டேன், கரண்ட்டும் 0. பட் டைம் எனக்கு சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டாப் ஆகிடும். அப்போ மேக்ஸிமம் கரண்ட் இங்கே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அந்த டைம் இன்டர்வலில் தான் எனக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன சொல்லலாம், t is equal to 0ல் எனக்கு I வந்து 0 ஆகிடும். ஏன்னா Q வந்து என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிறதுனால. ஏன்னா சார்ஜஸ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா கரண்ட்டும் இருக்காது. இஸ் தட் கிளியர்? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன வரும், கரண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் வரும். சார்ஜஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a minus 2bt. This current should be equal to 0.
எந்த டைமில் எனக்கு கரண்ட் 0 ஆகுது, தட் இஸ் t is equal to a by 2bங்கிற டைமில். அட் டைம் t is equal to 0லேயும் 0 தான், ஏன்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். till how much time I have a current, that is a by 2b டைம் வரைக்கும் எனக்கு கரண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? ஸோ இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆன்சர், இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹீட் ப்ரொடியூஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஹீட் ப்ரொடியூஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் ஃப்ரம் இன்டகிரேஷன் ஆஃப் I square r dt சொல்லாமா. ஸோ I square r times dt. இப்போ நமக்கு I என்னன்னு தெரியும், கொஷனில் Q கொடுத்துட்டான். I is nothing but integral of a minus 2bt into r dtன்னு சொல்லாமா. லிமிட் இஸ் ஃப்ரம் என்ன, 0லேருந்து a by 2b வரைக்கும் தான் எனக்கு கரண்ட் இருக்கும். இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள், என்ன வரப்போகுது, இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் at minus 2bt square by 2 from 0 to a by 2b. is that clear? நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணனா, இப்போ லிமிட் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், திஸ் இஸ் I square, ஐம் சாரிம்மா, இப்போ I square நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண மறந்துட்டேன், ஐம் சாரி. இப்போ q is equal to நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் at minus bt square. அப்போ I நமக்கு என்ன வரும், தட் இஸ் a minus 2bt. ஒத்துக்கிறீங்களா? ஸோ டோட்டல் ஹீட் என்ன வரப்போகுது, திஸ் இஸ் I square. நான் ஸ்கொயர் பண்ண மறந்துட்டேன், ஐம் சாரி. ஸ்கொயர் பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன வரப்போகுது, தட் இஸ் a minus 2bt the whole square times r dtன்னு சொல்லாமா. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுகிறேன். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரப்போகுது, இன்டகிரேஷன் இஸ் லிமிட் ஃப்ரம் என்னன்னு நமக்கு சொல்லிட்டா, 0லேருந்து a by 2b. திஸ் இஸ் டிவிஷன் இங்கே இருக்குது, வரமாட்டேங்குது, ஐ டோன்ட் நோ. ஓகேவா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன வரும், தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 4abt வெளில r போட்டுக்கிறேன் டைம்ஸ் dt சொல்லாமா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், என்ன வரும், a ஸ்கொயர் t மைனஸ் 4b ஸ்கொயர் t ஸ்கொயர் இருக்குது. இன்டகிரேட் பண்ணால் என்ன வரப்போகுது, தட் இஸ் t cube by 3, correct, this is plus minus 4ab t square by 2. limit is from 0 to a by 2b. இப்போ இதை லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க பாருங்கள், பொறுமையாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் a cube r by 6b வரணும். செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் ப்ளீஸ் டெல் மீ. நம்ம இப்போ இதை என்ன பண்ணுங்கிற ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். தட் இஸ் இன்டகிரேஷன் இஸ் ஃப்ரம் 0 to a by 2b I square rt. ஸ்கொயர் ஐங்கிறது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் a times 2bt. இதை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, அப்புறம் இன்டகிரேட் பண்ணுங்கள், யூ வில் ஹாவ் த ஆன்சர். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The potential difference across VA minus VB between A and B in the figure is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ VA minus VB னா this is at the higher potential, this is at the lower potential, electrons are flowing, that is charges are flowing in this direction, current direction கொடுத்துட்டாங்க. இப்போ potential difference என்ன வரப்போகுது, that is VA minus VB. I am going in this direction. This direction is nothing but potential across this 2 volt என்ன வரப்போகுது, current times this resistance, that is 2 into 2 சொல்லாமா. நான் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் மூவ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் 3. தென் இங்கே என்ன வரப்போகுது நமக்கு, திஸ் இஸ் ப்ளஸ் 2 into 1 கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக ஆட் பண்ணுங்கள், தட் இஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 தட் வில் கிவ்ஸ் மீ 9 volt. இருக்கா ஆப்ஷன்? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்களா, இதெல்லாம் நீட் கொஷின் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் எந்த சின்ன டவுட் இருந்தால் கூட யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் யூ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகேவா?